ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ மக்களே, நம்ம சேனலில் புனித லயோலா இஞ்ஞாசியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். புனித லயோலா இஞ்ஞாசியார் பாஸ்க் குடும்பத்தை சேர்ந்த ஈசுபானியா நாட்டின் போர் வீரரும் கத்தோலிக்க குருவும் இறையியலாளரும் இயேசு சபையின் நிறுவனரும் அச்சபையின் முதல் தலைவரும் ஆவார். இவர் கத்தோலிக்க மறுமலர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகித்தார். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரம் மற்றும் நிலைமுறைக்கு எதிர்ப்பின்றி கீழ்ப்படிந்தது மட்டுமல்லாது தன் சபையினரையும் அவ்வாறே செயல்பட ஊக்குவித்தார். ஆயிரத்தி 525 பாம்பலோனா போரில் இவர் பலத்த காயமடைந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது அங்கே படிக்க கிடைத்த கிறிஸ்தவ புனிதர்களின் வரலாற்றால் ஈர்க்கப்பட்டு அசிசியின் பிரான்சிசு போல தன் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடிவெடுத்தார். மார்ச் 1522 இவர் கன்னி மரியாளையும் குழந்தை இயேசுவையும் ஒரு காட்சியில் கண்டதாக கூறுவர். இக்காட்சிக்கு பின்பு இவர் அருகில் இருந்த மன்ரேசா என்னும் இடத்தில் இருந்த குகையில் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தொடர்ந்து இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்தார். இங்கேதான் இவர் தனது ஆன்ம பயிற்சிகள் என்னும் நூலினை முறைப்படுத்தினார் என்பர். செப்டம்பர் 1523 லயோலா திருநாடுகளுக்கு சென்று அங்கேயே தங்கிவிட முடிவெடுத்தார். ஆனால் அங்கிருந்த பிரான்சிஸ்கன் சபையினரால் ஐரோப்பாவுக்கு திரும்பி அனுப்பப்பட்டார். இவர் ஜூலை 1556 இறந்தார். இவருக்கு அருளாளர் பட்டம் திருத்தந்தை 5ஆம் பவுலினால் 1609 புனிதர் பட்டம் திருத்தந்தை 15ஆம் கிரெகோரியால் 1626 வழங்கப்பட்டது. இவரை ஆன்ம தியானம் மற்றும் ஒடுக்கத்திற்கு பாதுகாவலராக திருத்தந்தை 11ஆம் பயஸ் 1922 அறிவித்தார். இவரின் விழா நாள் ஜூலை 31 ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.